சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு முறை கூட சேர்ந்து அல்லேலூயா சொல்லுவோம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. எப்படி இருப்பாங்க? நல்ல சந்தோஷமா சொல்லி பாருங்களேன், அப்பதான் இருப்பாங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாம் பார்ப்போம். சந்தோஷமா இருங்க. நாம் பார்க்க வந்திருக்கிறது சொல்லணும் பக்கத்துல. நாம் பார்க்க வந்திருக்கிறது சாதாரணமான தேவன் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னப்ப எப்படி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. மகிழ்ச்சியை உண்டாக்குற என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி. உன்னத பாட்டுல வாசிக்கிறோம். மகிழ்ச்சியை உண்டாக்கணும். மகிழ்ச்சி தேடி வர்றதை விட மகிழ்ச்சியை உண்டாக்குகிறவர்களா இருந்தோம்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தோம்னா, நம்மளை போல பாக்கியவான் உலகத்துல இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் ஒரு முறை பக்கத்துல கைப்பிடிச்சு சந்தோஷமா, தூங்குறவங்க எல்லாம் சத்தமா அப்படியே சந்தோஷமா சொன்னீங்கன்னா எழுந்துருவாங்க. சத்தமா கைப்பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, மனமகிழ்ச்சியா இருங்க. இந்த லாஸ்ட்ல எல்லாம் சத்தம் வரல, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. எல்லாரும் பக்கத்துல கைப்பிடிச்சா நல்லா இருக்கும். தூங்குறவங்க எழுந்துருவாங்க. சந்தோஷமா இருங்க, மனமகிழ்ச்சியா இருங்க. நாம் பார்க்க வந்திருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. G sharp minor. Praise the Lord. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்தையே இன்பமுடன் குடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆவியானவர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னால ஒண்ணுமே முடியாது, மனிதர்களால ஒண்ணுமே முடியாது. ஆனா நிறைவானவர் வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். ஆண்டவரை வரவேற்க வரவேற்க, ஆவியானவரை வரவேற்க வரவேற்க, பரிசுத்த ஆவியானவரை உள்ள வரவேற்க வரவேற்க, மனுஷங்க வெளியே போக போக ஆவியானோட ஆளுகையின் கீழ் இந்த இடம் முழுவதும் நிரம்ப நிரம்ப அந்த பிரசன்னம் உள்ள வந்துட்டா போதும், அந்த அபிஷேகம் உள்ள வந்துட்டா போதும், ஆண்டோட கண்ட்ரோல்ல உள்ள வந்துட்டா போதும். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஆண்டவரை உயர்த்த போறோம். வசனம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த, நீங்க தனித்தனியா அது எதுக்குன்னு ஜபிக்காம, தனித்தனியா நம்ம அது எதுக்குன்னு ஜபிக்காம, அவரோட நாமத்தை மாத்திரம் உயர்த்திட்டே இருந்தோம்னா போதும். ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் உள்ள வந்துட்டா போதும். மற்ற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாரோனின் ரோஜா, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்டீங்கன்னா வந்துருவாரு. கூப்பிட்டா உடனே மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நமக்கு மாத்திரம் தான் இருக்கிறாரு. இவ்வளவு நெருக்கமாய் தேவனை கொண்ட பரிசுத்த ஜாதி உலகத்துல கிடையாது. நமக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப சேர்ந்து கேட்போமா? சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே, ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோ. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் நிரப்ப 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 பாருங்க. நிறைவானவர் உள்ளே வழுகிறார் பாருங்க. தொழுகிறோ. துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும். யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். நீங்க கேட்க கேட்க கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பும்.
நடுவுல நான் தேவை கிடையாது. சேர்ந்து சொல்லுங்க, துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக. எல்லாரும் வாய்களை தரங்களேன், எல்லாரும் தரங்க. துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. சாதாரணமான ஒரு மந்திரிக்கோ ஒரு மினிஸ்டருக்கோ அவர் உள்ள வரணும்னா அவரை வரவேற்கிறதுக்கு ரெட் கார்பெட்டு, பாதுகாப்பு எல்லாமே இருக்கும். மனுஷனுக்கு 2 சைடும் ஃபுல்லா மக்கள் நிற்பாங்க. ஒரு சாதாரண மனிதருக்கு அவரை போய் சந்திக்கணும்னா, சென்னையில் நான் அனுபவப்பட்டிருக்கேன், சந்திக்கணும்னா இந்த வாட்ச் கூட இருக்கக்கூடாது, அவ்வளவு மதிப்பு. உலகத்தையே படைத்தவரை வரவேற்கிறோம், அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவரை வரவேற்கிறோம், எல்லா கணத்திற்கும் பாத்திரரை வரவேற்கிறோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவரை வரவேற்கிறோம். சாதாரணமான தேவன் அல்ல, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை வரவேற்கிறோம். சாதாரணமான வரவேற்பை கொடுத்துடக்கூடாது, சாதாரணமான வரவேற்பை கொடுத்துடக்கூடாது, கை கட்டிட்டு வரவேற்கக்கூடாது, அமைதியா இருந்து வரவேற்கக்கூடாது, வீட்டில் இருக்கிற சோகங்களை நினைச்சிட்டு வரவேற்கக்கூடாது. இங்க கிட்டி சேராயாக உன் பாதரட்சியை கழற்றி விட்டுட்டு உள்ள வாழ்றாரு. சோகம் துக்கம் எல்லாவற்றையும் வாசல்ல கழட்டிட்டு உள்ள வந்துடணும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு மாத்திரம் தான் இந்த சமூகம், கர்த்தரை உயர்த்துவதற்கு மாத்திரம் தான் இந்த சமூகம், கர்த்தரை மேன்மைப்படுத்துவதற்கு மாத்திரம் தான் இந்த சமூகம். இந்த சமூகத்தில் ஆவியானவரை தவிர வேற ஒருவருக்கும் இடம் கொடுக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து கேளுங்களேன். எப்போ வருவீர் என்னேசுவே, எங்கி உள்ளம் உம்மை தேடுதே, 1000 பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே, உங்களை போல் ஒரு தகப்பன் இல்லை. சொல்லுங்கம்மா, சத்தமா சத்தமா. சர்வ 2 கரங்களை மேல வைத்து சொல்லுவோம். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. நடுவுல நான் தேவையில்லை, நீங்களே ஆராதிக்கலாம், நீங்களே ஆராதிக்கலாம், நீங்களே சத்தமா. ஓ ஜீசஸ், கூடி துதிக்கிறோ. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் பரலோகத்தில் நீர் வாசம் செய்கிறீர் அப்பா. இங்கே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் ஆண்டவர் வருவீராக. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஜீசஸ், கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம். உள்ள வாங்கப்பா, உள்ள வாங்கப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் உள்ள வாங்க, உலகத்தை படைத்தவர் உள்ள வாங்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமென். நீங்க பரிசுத்தர் 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 ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். நல்ல சத்தமா கர்த்தருக்கு வரவேற்பை கொடுப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமென். நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர், அதை மாத்திரம் சொல்லிட்டே இருப்போம். பரிசுத்தர் உயர்த்திட்டே இருப்போம். எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்கணும். பரிசுத்தர். வரப்போகிறவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். வரப்போகிறவர் சாதாரணமானவர் அல்ல, உலகத்தை படைத்தவர். ஓ பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர். ஒரு நாள் மேகங்கள் சூழ, எக்காலங்கள் முழங்க, என் ஆண்டவர் இந்த உலகத்தில் சீக்கிரம் வரப்போகிறார். சாதாரணமான தெய்வத்தை வணங்கல, மரித்தவர் ஆனாலும் சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற எங்கள் தேவனை வரவேற்கிறோம். எல்லா கைகளை வச்சு சொல்லுவோம். பரிசுத்தர் 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 ஆமென். நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சொல்ல சொல்ல பாருங்க, நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். சொல்ல சொல்ல பாருங்க, கர்த்தர் நிரப்புவார். சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களை நிரப்ப முடியும். கர்த்தருடைய பலமான அபிஷேகம் நம்மளை நிரப்பும். ஓ
பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஆமென். நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ். உங்க பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன், என்னை மறித்து கர்த்தர் பேசுங்க. எல்லாரும் ஒரு முறை கரங்களை வைத்து சொல்லுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆவியானவர் உள்ள வந்துட்ட பிறகு மனதிற்குள்ள ஒரு நினைக்க முடியாத ஒரு சந்தோஷம் வரும். அதை பெற்றுக்கொண்டவங்க மாத்திரம் தான் அதை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிருச்சு. தேவன் வாயின் வார்த்தைகளினால் எல்லாவற்றையும் படைக்கிறார். கொஞ்ச நேரம் மாத்திரம் தான் நல்லா கவனிச்சோம்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். உடனே வெளிச்சம் உண்டாயிருச்சு. எல்லாத்தையும் ஆண்டவர் படைத்து நல்லது நல்லது நல்லதுன்றார். நம்மளை தவிர மனுஷனை படைச்ச உடனே என்ன செய்யறாரு? மனஸ்தாபப்படுறாரு. ஆனா எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் நல்லது நல்லது நல்லதுன்னு பார்க்கிறாரு. அதுல முதன்மையான ஒன்று வெளிச்சம். ராமன் சொல்லுவோம். தூங்குறவங்கள சத்தமா இல்லையா சொல்லுவோம். அப்ப நான் மட்டும் தான் முடிச்சிட்டு இருக்கேன் போல. பிரசங்கத்தை கவனிக்கிறவங்கள சத்தமா இல்லையா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். எங்க சர்ச்சில் இப்படிதான் அப்பப்போ எழுப்பி விடுறது அதே பழக்கம் தான். அல்லேலூயா. இப்ப வெளிச்சம் தான் முதலாவது ஆண்டவர் பார்த்து நல்லதுன்னு சொல்லிடுறாரு. இந்த வெளிச்சத்தை உண்டாக்குன உடனே அவர் செய்கிற முதல் வேலை 4வது வசனத்தை வாசிங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ரெண்டா பிரிச்சாச்சு. வெளிச்சம் வேற, இருள் வேற. வெளிச்சத்தை படைச்ச உடனே நல்லதுன்னு சொன்ன தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் ஆண்டவர் ரெண்டா பிரிச்சுட்டார். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது. இதுல எது பெருசுன்னு பார்த்தோம்னா இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வந்தா என்ன போயிரும்? இருள் போயிரும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் உள்ள வர முடியாது. அல்லேலூயா. அப்ப எது பெருசு? இந்த இடத்துல உள்ள இருள் வர முடியாது. ஆனா சபைலாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா இருள் வந்துடும், இருள் ஆக்கிரமிக்கும். ஆனா இருளை பார்க்கிலும் வெளிச்சம் உத்தமம் என்று வேதம் சொல்லுது. இந்த இருளை பார்க்கிலும் வெளிச்சத்தை நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் வெளிச்சத்தை தனியா பிரிச்சு எடுத்துட்டாரு. இந்த வெளிச்சத்தை தனியா பிரிச்ச ஆண்டவர் இருளில் இருக்கிறவர்களை ஆண்டவர் எங்க கொண்டு வராரு? வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துறாரு. இப்ப நாமெல்லாம் இருளின் பிள்ளைகளா வெளிச்சத்தின் பிள்ளைகளா? இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா மன மகிழ்ச்சியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் கிட்ட எப்பொழுதுமே ஒரு சிரிப்பை பார்க்கலாம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் கிட்ட சோர்வு முகத்துல தெரியாது. ஏன்னா எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே யாருக்கு தெரியப்படுத்துறோம்? எப்படிப்பட்ட சோர்வா இருந்தாலும் சரி, ஜபத்துல விண்ணப்பத்துல ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்திட்டு எல்லா நேரத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும், நான் மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற பிரியமுள்ள ரூபவதியா இருக்க போகிறேன்னு வெளிச்சத்தின் பிள்ளைகள் தனியா தெரிவாங்க. அவர்கள் முகத்துல மாத்திரம் அந்த சந்தோஷம் இருக்கும். வீட்டுல எங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு இருக்காது, வீட்டுல உணவு இருக்காது. நான் போய் சுவிசேஷ ஊழியத்தில் செய்யும் பொழுது ஒரு அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் இப்போ வாங்கி தரேன்.
என்ன வேணும்? எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்லி ரொம்ப களைப்பாயிட்டோம். நானே செஞ்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்து சுவிசேஷம் சொல்கிறது வழக்கம். இது ஷெல்டர் மினிஸ்ட்ரின்னு நானே ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஆமாம், எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லி சாப்பாடு கொடுக்கறது வழக்கம். ஒரு நாள் குறைஞ்சது 50லேருந்து 100 பேர் கொடுத்துருவோம். அந்த அம்மாவை கூப்பிட்டு நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை, எனக்கு 8 ரூபாய் வேணும். எதுக்கு 8 ரூபான்னா, இந்த 2 ரூபாய் பண்ணு விற்கும் தம்பி, காலையில் 1, மதியானம் 1, சாயங்காலம் 1, நைட்டு 1. அந்த அம்மாவால பாருங்க, அதை தாண்டி யோசிக்க கூட தெரியல. வெறும் அந்த பண்ணு இருந்தால் அந்த வாழ்க்கையை ஓட்டுறாங்க. கர்த்தர் நமக்கு 3 வேளையை நல்ல உண்ண உடவும் உடுக்க உடையும் கொடுத்திருக்கிறார். அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிறப்ப நாம் அதை விட அதிகமாய் மனமகிழ்ச்சியா துதிக்கணும் அல்லவா? பறவைகளை பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா அதை போஷிக்கிறார். ஒண்ணுமே செய்யறது கிடையாது. ஆனா அவைகளை காட்டிலும் நாம விசேஷமானவர்கள். கர்த்தர் நம்மளை எப்படி கைவிடும்? சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை ஆண்டவர் கைவிடவே முடியாது. இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள், மனமகிழ்ச்சிக்கென்று இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு மாத்திரம் தான் தெரியும் ஆண்டவர் சீக்கிரமா வர போறாரு, ஒரு நாள் நம்மளை கூட்டிட்டு போக போறாருன்னு சொல்லி. மற்ற பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த சந்தோஷத்தை விட உலகத்துல வேற எந்த சந்தோஷமும் பெருசு கிடையாது. இப்ப மனமகிழ்ச்சியோடு ஒரு முறை கூட சேர்ந்து, ஒரே ஒரு முறை சேர்ந்து மறுபடியும் ஆண்டவர் துதிக்க போகிறோம். சேர்ந்து கைகளை வச்சு சொல்லலாமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். சந்தோஷமே வரலையே இப்ப கூட. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா சொல்லுவாங்க. இருள்ல உட்கார்ந்துருக்கிறவங்களும் சொல்ல முடியாது. நான் வெளிச்சத்துல இருக்கிறேன், நான் சத்தமா சொல்றேன். மைக்கே இல்லாம சொல்லலாம். சேர்ந்து சொல்லுவோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர், 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர், 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். சேர்ந்து பாடுவோம் கைகளை தட்டி. நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும். சத்தமாக கைதட்டி சொல்லுவோம். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு. சத்தமா சத்தமா சேர்ந்து பாடுவோம் மனமகிழ்ச்சியாய். ஆற்றல் மிக்கது, ஜீவன் உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே. இருளையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் ரெண்டா பிரிச்சுட்டு, இருளை பார்த்து ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, வெளிச்சத்தை மாத்திரம் பார்த்து ஆண்டவர் ரொம்ப நல்லதுன்னு பார்த்துடுறாரு, தனியா பிரிச்சாச்சு. இப்ப வெளிச்சம் நல்லதுன்னு பார்த்த தேவன் தனியா பிரிச்சு வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இருளை பார்க்கிலும் வெளிச்சம் ரொம்ப உத்தமம். உலகத்திற்கும் நமக்கும் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சிடணும். உலகத்தானோ கவலைகளுக்கு கவலைப்படுறான், உலகத்தானோ பசிக்கு கவலைப்படுறான், உலகத்தானோ போராட்டம் வந்துட்டா சோர்ந்து போயிடுறான். அதே போல நம்மள இருக்க முடியாது. இருளின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும். வசனத்தில் சொல்லுகிறபடி என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருந்துருவேன். என் சிநேகத்துக்கு விரோதமாய் என்னை பகைத்தார்கள், நானும் தேவனை துதித்துக் கொண்டிருந்தேன். என்ன நடந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, என்ன நடந்தாலும், வாழ்க்கையில தோல்விகள் வந்தாலும், வேலை இல்லைனாலும், என்ன நடந்தாலும் சரி, அன்னைக்கு நம்மளை ஆண்டவர் ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறாரா, அதற்கு ஒரு நன்றி. அது வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா அதை சொல்லிட்டே இருக்கணும். அப்ப நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும் தெரியுமா?
அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். முதலாவது ராஜ்யத்தையும். அப்ப சந்தோஷமா அதை தேடிட்டே போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ராமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகள் தனியா தெரியணும். அவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவர்களும் சோர்வா இருக்க, அவர்களும் சோர்வா இருக்கிறது நாமளும் சோர்வா இருக்க கூடாது. அவர்களை காட்டிலும் ஒரு வெளிச்சம் நம்ம மீது பிரகாசித்திருக்கிறது. நான் உலகத்திற்கு எப்படி வந்தேன்? ஒளியாய் வந்திருக்கிறார். உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்திருக்கிறார் தேவன். அவர் வரும்போது அந்த வெளிச்சத்தை முன்குறிக்கிறாரு. நட்சத்திரம் வழிகாட்டுது, வெளிச்சம் தான் வழிகாட்டுச்சு. நான் நடந்துட்டே இருக்கிறேன், பாவம் உட்கார்ந்தாரு அருள்ருதர். வெளிச்சம் தான் வழிகாட்டுச்சு. வெளிச்சம் தான் முதன்மையா கர்த்தர் முன்குறிச்சி அப்படி வைக்கிறாரு. அவர் வெளிச்சத்தின் தேவன் ஆண்டவர் 10 முறை எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன், என்னில நடக்கிறவன் இடறி விழமாட்டான். நான் எப்படி இருப்பேன்? பகல்ல எப்படி இருப்பேன்? மேக ஸ்தம்பமாவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாவும் இருப்பேன். என்னுடைய வெளிச்சம் போதும். எகிப்துல இருந்து கானான் வரைக்கும் அந்த வெளிச்சம் நிற்கும். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் சாதாரணமானது அல்ல. இந்த வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகள் எந்த போராட்டத்திலையும் எந்த பிரச்சனையிலையும் இடறி விழ முடியாது. கைகளுக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் இடத்துல ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். இவர்கள் எதை நோக்கி ஓடுவாங்கன்னா, இந்த பிரச்சனை எப்ப எனக்கு முடியும், இந்த போராட்டம் எப்ப எனக்கு முடியும், இந்த கஷ்டம் எப்ப எனக்கு முடியும், இதை நோக்கி ஓட மாட்டாங்க. அடுத்த நாள் நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், இயேசுவுக்காக என்ன செய்யணும், 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறாரு, இதை குறித்து ஆண்டவர் நம்மளை கணக்கு கேட்பாரு. ஒரு நாள் ஆண்டோட வருகை சீக்கிரம் வரப்போகிறது, நான் எப்படி கணக்கு கொடுக்க போறேன்? நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மளை கணக்கு கேட்கிற நாள் சீக்கிரமா வரும். அது நேரமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ நம்முடைய சந்தோஷத்துக்கு 2வது தான். முதலாவது அது கர்த்தருக்கு மாத்திரமே. ராமேன்னு சொல்லுங்க. 24 மணி நேரம் ஒரு வேளை தசம பாகத்திலே வச்சுக்கோமே. 24 மணி நேரத்துல தசம பாகம்னா எவ்வளோ? 2 மணி நேரம். எனக்கு நான் தான் கணக்குல வீக்குனா அதோட வீக்கா இருக்கிறீங்களே. நான் தான் மேக்ஸ்ல ஃபெயில் 2 முறை. 24 மணி நேரத்துல தசம பாகம்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம். 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்க முடியுமா? எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாவற்றை குறித்தும் கணக்கு ஒப்புவிக்கிற நாள் சீக்கிரம் வரும். இந்த உலகத்தில் சுகபோகமாய், இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ்வதற்காக நம்ம படைக்கப்பட்டதை விட அதை விட அதிகமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை விட அதிகமான ஒரு நோக்கம் இருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கைக்கான கவலைகளை கொஞ்சம் மறந்து அப்படி வெளியே வருவாங்க. ஜனங்களை விட்டு, உறவுகளை விட்டு கொஞ்சம் வெளியே வருவாங்க. என்னை படைத்த ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போறேன்? அந்த கேள்வி வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் துணிச்சுட்டே இருக்கும். நல்லா கவனிச்சோம்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் மாத்திரம் தான் இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் சும்மா இருக்கனே, ஒண்ணுமே செய்ய முடியலையே, ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? யாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்? நம்மள இந்த கத்தார் தேசத்துல வைத்ததற்கு என்ன நோக்கம், என்ன சித்தம், யாருக்காக ஜெபிக்க போகிறோம், யாருக்காக திறப்பின் வாசல் ஜெபிக்க போகிறோம்? இந்த நோக்கம் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் கிட்ட இருக்குமே ஒழிய சொந்த கவலைக்காக உட்கார்ந்து சோகமாவே இருந்தோம்னா வெளிச்சம் இன்னும் நம்ம கிட்ட இன்னும் ஒழுங்கா வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி கேளுங்களேன். உங்களுடைய வெளிச்சம் என்ன நிரப்பட்டன்னு சொல்லி கேளுங்க. நான் வெளிச்சத்தின் பிள்ளையா மாறணும்னு சொல்லுங்க சத்தமா. நான் சும்மா அப்படியே வந்து பேசிட்டு போயிட முடியாது. எல்லாரும் சொல்லணும், சாதாரணமா இல்ல. நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க சீக்கிரமா உங்களோட பக்கத்துல வர முடியும். கைகளை வைத்து சொல்லுங்களேன், நான் வெளிச்சத்தின் பிள்ளையா மாறணும், வெளிச்சம் எனக்குள் வரட்டும், வெளிச்சம் எனக்குள் வரட்டும். சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் எனக்குள் வரட்டும், வெளிச்சம் எனக்குள் வரட்டும்ப்பா. இருள் என்னை விட்டு வெளியே போகட்டும், இருள் என்னை விட்டு வெளியே போட்டு நல்ல சத்தமா சொல்ல வாயை விரிவாய் தர அப்பதான் நிரப்புவேன்ற நல்ல சத்தமா சொல்லணும். சாதாரணமா உலக மனிதர்களுக்கு வாழ்கன்னு கத்துறான் ரோட்ல நின்று. நாம இங்க சாதாரணமான தெய்வத்தை பார்க்க வரல, முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. முழு பலனை உபயோகிச்சு சொல்லுங்களேன், எனக்குள் வெளிச்சம் வரட்டும்,
எனக்குள்ள இருக்கிற எல்லா இருளும் வெளியே போகட்டும். கர்த்தர் என்னை வெளிச்சத்தினால் நிரப்புவீராக. கர்த்தர் என்னை வெளிச்சத்தினால் நிரப்புவீராக. என்னை வெளிச்சத்தினால் நிரப்புவீராக. வெளிச்சம் என் மேல் வந்து அமரட்டும். வெளிச்சம் என் மேல் வந்து அமரட்டும். ஒரு புறாவை போல, ஒரு அக்கினியை போல, மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் எனக்கு மேல் இருப்பீராக. வெளிச்சம் எங்களை நிரப்புவதாக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் எல்லாம் வெளியே போகட்டும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் வெளியே போகட்டும். கவலைகள் வெளியே போகட்டும். வெளிச்சம் எனக்குள்ள வரட்டும். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது வெளியே போகுமே. கர்த்தர் என்னை நிரப்புவீராக. வெளிச்சத்தின் ஆண்டவர் என்னை நிரப்புவீராக. தேவ தூதர்கள் சூழ்வார்களாக. கர்த்தருடைய வெளிச்சம் என்னை நிரப்பட்டும். இருள் என்னை விட்டு வெளியே போகட்டும். இருள் என்னை விட்டு வெளியே போகட்டும். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். இருள் என்னை விட்டு வெளியே போகட்டும். வெளிச்சம் எனக்குள்ள வரட்டும். நல்ல கைகளை தட்டி வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுவோம். வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நல்ல வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய வெளிச்சம் என் கால்களுக்கு தீபமா இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நான் இடறி விழாதபடி கர்த்தருடைய வெளிச்சம் என்னை நிரப்பட்டும். நான் இடறி விழாதபடி, கவலைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடி, முட்களின் நடுவில் மாட்டிக்கொள்ளாதபடி என் தேவன் என்னை வெளிச்சத்தினால் நிரப்புவீராக. கர்த்தருடைய வெளிச்சம் என்னை நிரப்பட்டும். ஜீசஸ், உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். சொல்லுங்களேன். உள்ளமெல்லாம் மகிழுதை உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அப்படியே கோர்வையா இருக்கும். நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, அந்த பிரசன்னத்தோடு கவனிச்சீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்களேன். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. சத்தமா ஆமென் சொல்லுவோம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் தேவையில்ல, சந்திரன் தேவையில்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்க பணம் தேவையில்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்க உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேவையில்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்படும் பொழுது கர்த்தருடைய மனமகிழ்ச்சி அதை நிரப்பும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வந்தா தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சிரிக்க மாட்டாங்க, சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு சந்தோஷம் நம்மளை நிரப்பும். எப்ப தெரியுமா? அதையும் தாண்டி சந்தோஷம் நம்மளை நிரப்பும். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான காரியங்களை நான் செய்து முடித்திருக்கிறேன் சொல்றப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் வரும். என் ஆண்டவரை பற்றி நான் யார்கிட்டயாவது சொல்லி இருக்கிறேன்னு சொல்றப்ப ஒரு சந்தோஷம் வரும். என் இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தர் நம்மள சொல்லிட்டார்னா அதை விட சந்தோஷம் வேற உலகத்துல கிடையாது. குணசாலியான ஸ்திரியை நான் தேடுறேன், அந்த குணசாலியான ஸ்திரியா இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க ஆண்டவர் பார்த்து பிடிச்சிட்டாருன்னா அதை விட சந்தோஷம் கிடையாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு இதுதான் சந்தோஷம். ராமன் சொல்லுங்களேன். இந்த சரீரம் கேட்கறதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. பசி எடுக்கும், தூக்கம் வரும், அழுக வரும். சரீரத்தினால் ரொம்ப கொஞ்சமா தான் தாங்க முடியும். அதுதான் வசனம் சொல்லுது, மாம்சம் பலவீனமானது, ஆவி அப்படிப்பட்டது உற்சாகம் உள்ளது. சரீரம் ரொம்ப பலவீனமானது, தூக்கம் வரும், பசி எடுக்கும், எல்லாவற்றையும் நம்ம சரீரத்துக்கு திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளால் அதுல சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா இருளின் பிள்ளைகள் பாருங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் தான் சந்தோஷமா இருப்பாங்க. நாம யாருங்க? நல்லா கவனிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே நல்லா சத்தமா கை தட்டிங்க பாப்போம். கை தட்டினப்பறம் தான் தெரியுது யாரு கவனிக்கிறீங்க யாரு கவனிக்கலன்னு. அல்லேலூயா. நம்மள வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஒரு பொழுதும் சோர்வா இருக்கவே கூடாது. எந்த காரியத்தை குறித்தும், முக்கியமா சபைக்குள்ள வந்துட்டோம்னா கர்த்தரை உயர்த்துவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற 2 மணி நேரம் அது மிகவும் பாக்கியமுள்ள நேரமாய் கருதி ஆராதனை செய்யறவங்க சொல்லவே கூடாது. கைத்தட்டுங்க, கையை உயர்த்தும் சொல்ல ஆட்டோமேட்டிக்கா
கர்த்தருடைய பிரசன்னம் இங்க இருக்குதுன்னு உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து சந்தோஷமாய் கர்த்தர் ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு முறை கூட கைகளை வச்சு சொல்லுங்களேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நான் சொல்ல சொல்ல நீங்க சந்தோஷம் வந்துட்டே இருக்கணும் மாறி மாறி. இப்ப மறுபடியும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்முடைய திரியேக தேவனால கரங்களை தட்டி எல்லாம் சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமா. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும், உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம். கைதட்டி பாட்டு பாடுவோம். மகிழுதையா உம் வசனம், நம்புவதார் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, பரிசுத்தமே பரவசமே, பரணே சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே சருளே வரம் பொருளே, தேடினதால் பாடிட பாடல்கள் ஈந்தளித்து, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் உம் பாதம். சந்தோஷமாக தட்டி சத்தமாக தட்டி சந்தோஷமாய் உள்ளம் பொங்குது ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குது, 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 ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இந்த வெளிச்சத்தினால் வருகிற முதல் ஆசீர்வாதத்தை பார்ப்போம். சங்கீதம் 27:1 வசனத்தை வாசியும். கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் நம்முடைய வெளிச்சமா இருந்துட்டா முதல் ஆசீர்வாதம், எந்த பிசாசுக்கும் நம்ம பயப்பட வேணாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்குமே பயப்பட வேணாம். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் முதலாவது நான் சொன்ன எப்படி மனமகிழ்ச்சியா இருப்பார்களோ, இரண்டாவது முக்கியமான காரியம், பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் பயப்பட முடியாது. எப்பொழுது பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் பயப்படுகிறோமோ நாம் ரெண்டு காரியத்தை அறிக்கை பண்ணுகிறோம். முதலாவது, இந்த பிரச்சனையை விட, முதலாவது என் தேவனை விட இந்த பிரச்சனை ரொம்ப பெருசுன்னு அறிக்கை பண்றோம். ரெண்டாவது, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க தேவனால் முடியாதுன்னு அறிக்கை பண்றோம். பயப்படுகிறப்ப இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும்னு சொல்லி தைரியமா இருப்பாங்க. வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான், வெளிச்சத்துல நடக்கிறவன் இடறான், பயப்பட மாட்டான். எப்படி இருந்தாலும் என் கர்த்தர் என்னை காப்பாத்திடுவார்னு மிகப்பெரிய நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி, வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி, அங்க ஆறுகளை உண்டு பண்ணுவார்னு அவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா சொல்லுவோம். எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம். இந்த மரம் ஏன் இவ்வளவு நேரம் அப்படியே நிக்குது? வெள்ளம் வந்தது, பெருங்காற்று மோதியது, இந்த வீடு ஏன் அப்படியே நிக்குது? அந்த அஸ்திபாரம் கண்மலையின் மீது விசுவாசத்தினால் போடப்பட்டதனால அதை ஒருவனாலும் அசைக்க முடியவில்லை. காரணம், அது மிகப்பெரிய விசுவாசத்துல ஊன்றி நிக்குது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் போட்டிருக்கிற அஸ்திபாரம் யார் மீது இருக்கணும்? கண்மலையின் மீது இருக்கணும். உங்களை யாரும் அசைக்க முடியாது, பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அது தெரியாது, தெரியல. வெளிச்சத்துல வந்தாச்சுன்னா தெரியல. மான்களை படைத்திருக்கிற அதே இடத்துலதான் சிங்கத்தை படைத்திருக்கிறாரு. சிங்கம் வந்தவொடனே மான் பயந்து மாட்டிக்குது. ஆனா அதற்கு தெரியாது, கர்த்தர் அதற்கு நல்ல கால்களை கொடுத்திருக்கிறார், துள்ளி குறிச்சு ஓடிடலான்னு தெரியாது. பயத்துல மாட்டிக்குது. பயம் வந்த உடனே ஓட முடியல. பயம் வந்த உடனே அதற்கு இருக்கிற வல்லமை அதுக்கு தெரியல.
பயம் வந்த உடனே அதுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் அதுக்கு தெரியல. பிரச்சனை வந்த உடனே நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் நமக்கு தெரியல. பிரச்சனை வந்த உடனே நம்ம கூட இருக்கிற வல்லமை நமக்கு தெரியல. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நமக்கு தெரியல. ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்து இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா அந்த இயேசுவின் நாமத்துக்கு பிசாசை போல பயப்படணும் யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஊர்ல சீர்காழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊழியெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமா, இந்த பிசாசு பிடிச்செல்லாம் கொண்டு வருவாங்க, தலைமையில கை வச்சு போ போ போன்னு சொல்லி பாப்பா, அதை என்ன முறைக்கும் பையன், நான் போயிடுவோம் போல, அந்த மாதிரி முறைக்கும். ஆனால் இயேசுவின் நாமம் சொல்லி முடிக்கிறதுல பொத்துன்னு விழுந்துடும். அப்போ யாருக்கு பயப்படுறான் பிசாசு? இயேசுங்கிற ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு பிசாசனுடைய சாம்ராஜ்யமே நடுங்கும். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு பயப்படும். அப்படிப்பட்ட வார்த்தையின் வல்லமையுள்ள வார்த்தையை நம்ம வச்சுக்கிட்டு பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் பயப்படவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கவலைகளுக்கு பயப்படக்கூடாது, கஷ்டங்களுக்கு பயப்படக்கூடாது. வேலை என்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மளை அனுதினமும் போஷிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எதை குறித்தும் பயப்படக்கூடாது. விசுவாசிக்கிறவன், விசுவாசியா இருக்கிறவன் பதறவே கூடாது. கர்த்தருடைய வெளிச்சம் நம்மளை பின்னோக்கி வந்துட்டே இருக்குது, நமக்கு இன்னும் தெரியல. கர்த்தருடைய வெளிச்சம் தான் நம்மளை முன்னாடி நின்று நடத்திட்டு இருந்ததுன்னு தெரியல. எகிப்திலிருந்து ஜனங்களை நடத்திட்டு வரார் ஆண்டவர். வசனம் சொல்லுது 40 வருஷம் பாதரட்சை தேயல, வஸ்திரங்கள் பழையதாவல. எப்படி 40 வருஷம்? மெயின் ரோடு போட்டு வச்சிருக்காங்களா கத்தார் மாதிரி? இல்ல, கடலை பிரிச்சு ஆண்டவர் நடக்க வைக்கிறார். எப்படி இருக்கும் ரோடு உள்ள? பாதரட்சை கூட கிழிலையும், வஸ்திரம் பழையதாவல. கர்த்தரை மாத்திரம் நம்பி கூட்டிட்டு வராரு மோசே. எத்தனை பேரு நடக்க கால்களுக்கு பலன் கொடுத்தாரே, இவ்வளவு காலம் எல்லாவற்றையும் செய்தாரே, எபினேசரா இருந்தாரே. அந்த எபினேசருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே. எல்லாவற்றையும் செய்து 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 நன்றியுள்ள பிள்ளைகளா இருந்திருந்தோம்னா, நிச்சயமா அதை குறித்து நன்றி செலுத்தணும்னா கர்த்தர் அடுத்த நாளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பாரு. எல்லாவற்றையும் விட எவ்வளவோ துரோகத்தை நான் செய்திருக்கிறேன் கர்த்தருக்கு. நன்மையே செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்யலன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு துரோகங்களை, பாவங்களை நான் செய்திருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் என்ன ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறதே ஒரு பெரிய நன்மை தானே. அந்த நன்மைக்கு நன்றி சொல்லணுமே. வெளிச்சத்தின் பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணுமே. இருளின் பிள்ளைகளை போல, அந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளை போல சின்ன சின்ன போராட்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கஷ்டப்படக்கூடாதே. நம்முடைய நோக்கம் அதல்ல. இந்த உலகத்தில் நம்மளை வாழ வைத்ததுக்கு நோக்கம் அதல்ல. தேவன் இங்க இருக்கிற எல்லாரை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு அல்ல. ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் தனித்தனியா அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அது எனக்கு புரியாம இருந்தப்ப நான் வேற மாதிரி இருந்தேன். எனக்கு புரிஞ்ச உடனே நான் ஒன்று உணர்ந்துட்டேன். உலகத்தின் பிரகாரமான வேலையே இவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும் பொழுது எஜமான் தந்திருக்கிற இந்த வேலை அதை விட மகிமை உள்ளதா இருக்குமே. அந்த வேலையை செஞ்சுட்டா போதுமே, ஆத்துமாராயம் பண்ணிட்டா போதுமே, சுவிசேஷத்தை சொல்லிட்டா போதுமே, ஆத்துமாக்களை குறித்த பாரம் இருந்துட்டா போதுமே. அந்த பாரத்தினால் முகம் வாடலா இருந்தா பரவாயில்லையே. எத்தனையோ பேர் மரிக்கிறார்களே, அந்த பாரம் இருந்தா பரவாயில்லையே. நம்முடைய சொந்த கவலைகளுக்காக இன்னும் எத்தனை நாட்கள் அழுது கொண்டிருப்போம். அதை எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி உன்னத பாட்டுல சொல்லியிருக்கிற மாதிரி மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற பிரியமுள்ள ரூபவதிகளாய் நம்ம மாற போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ ஒரு தடவை நான் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் சொல்லும் பொழுது போன தடவை சொன்னதை விட இந்த தடவை சந்தோஷத்தோட அதிகமா சத்தமா சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஒரு முறை சொல்லலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நல்ல சந்தோஷமா சொல்லி பாருங்க, கர்த்தர்களை நிரப்ப முடியும். சத்தமா சத்தமா சொல்லுங்க. ஒருத்தர் மைக்ல சொல்லிட்டாருங்களே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சத்தமா சத்தமா சொல்லுவோம். எஸ், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நெகேமியா 9வது அதிகாரம் 19வது வசனம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை, வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட
இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. சங்கீதம் 18:28 வசனம். வெறும் வசனம் மாத்திரம் சொல்லிடுறேன், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. வெறும் வசனத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். சங்கீதம் 18:28 வாசிங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறீர். சங்கீதம் 119 105 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. பிரசங்கி 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ, மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் அவ்வளவு உத்தமம். நமக்கு கிடைக்கிற 3வது ஆசீர்வாதம், வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நம்மளை கொண்டுதான் கர்த்தர் உலகத்தை அசைக்க போகிறார். நம்மளை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்க போகிறார். உலகத்தின் கவலைகளை விட்டு கொஞ்சம் உலகத்தை இப்படி விட்டு இப்படி திரும்பி இப்படி பாருங்களேன். உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இப்படி கவலைகளை போராட்டத்தை விட்டு இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, பேதுரு இப்படியே திரும்பிட்டு நின்றுட்டு இருந்தான், மூழ்கிறதையே பார்த்துட்டு இருந்தான். திரும்பி பார்த்தா கர்த்தர் இவ்வளவு பெருசா வல்லமை உள்ள தேவனா நிற்கிறாரு. அதை பார்க்கல. கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தா கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் சொல்ல முடியும். எல்லாரை குறித்தும் கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவன் கூட சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் வரல. அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய கணம் பொருந்திய வேலையை வச்சிருக்கிறார். அந்த கணம் பொருந்திய வேலையை எப்ப தெரியுமா பார்க்க முடியும்? ஜனங்களை விட்டு, உறவுகளை விட்டு கொஞ்சம் இப்படி கர்த்தர் பக்கம் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி திரும்பி பார்த்தோம்னா, மிகப்பெரிய எஜமான உபயோகப்படுத்துகிற கணம் பொருந்திய பாத்திரனா கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். எல்லாருக்கும் கர்த்தர் தனித்தனியா பேர் அபிஷேகம் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறவர்கள் அதை உபயோகிச்சிருவாங்க. அந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. என்னை கொண்டெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியுமான்னு நினைக்கலாம். எந்த மனுஷனையும் கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அந்த வெளிச்சம் உள்ள வந்துருச்சுன்னா அது பிரகாசிப்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் ஒரு முறை கைகளை ஊத்தி சந்தோஷமா சொல்லலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். இப்ப இன்னும் சந்தோஷமா சொல்லணும், இன்னும் சத்தமா. யாருன்னா ஒருத்தர் மைக்ல அப்படியே சொன்னீங்கன்னா கூடவே சொல்லுவாங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லி பாருங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். பரலோகத்துல 24 மணி நேரமும் இந்த வேலை தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை. இப்ப நல்ல சந்தோஷமா கைதட்டி பாடணும். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். இரு கரம் எல்லாரும் முடிஞ்சா அப்படி எழுப்பி நின்று சொல்லுவோமா? அவர் எந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம்
வசனம் நம்பி வந்தேன், உம் சமூகம் நம்புகிறேன். கடைசியா ஒரு முறை கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி சந்தோஷமா சொல்லணும். கடைசி 2 நிமிடம் தான் இருக்குது. முகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீர் சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீர் சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி ஒரு முறை சொல்லுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீர் சொந்தம் என்றார். பயப்படாதே, சத்தமா சத்தமா சரி சொல்லுவோம். எல்லா கவலைகளையும் மறந்து களி கூறு. ஒரு 2 நிமிடம் எல்லா கவலைகளையும் மறந்து, எல்லா துக்கங்களையும் மறந்து கர்த்தரை மாத்திரம் உயர்த்துவோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை சேர்ந்து சொல்லுவோம். களி கூறுவோம். மனமகிழ்ச்சியா நல்ல கைகளை தட்டி எல்லா கவலைகளையும் மறந்து சொல்லுவோம். ஓ களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கடைசி 1 நிமிடம் இருக்குது. கர்த்தர் நம்முடைய இருளை மாற்றணும். கர்த்தர் நம்முடைய இருளை மாற்றணும். பாடலை விட நம்முடைய உள்ளத்தை 2ஆ புழக்கிறது இந்த இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட வசனம் தான். இது ரொம்ப முக்கியம். இதனோட ரிசல்ட் எப்ப தருமா தெரியும்? பேசின வார்த்தைகள் பிசாசு எடுத்து போடாதபடி அதை பிரயாசிப்பிக்கப்படணும்னு சொல்லி நம்ம இருதயம் யோசிக்கும் பொழுது, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் பொழுது பிசாசு தடை பண்ணுவான். விட்டுறவே விட்டுறாதீங்க. 1 நிமிடம் இருக்குதுன்னு சேர்ந்து சொல்லுங்களேன். என்னுடைய இருள் எல்லாம் வெளியே போகணும், வெளிச்சம் உள்ள வரணும். நீங்க சொல்ல சொல்ல பாருங்க. நான் எதுவும் மைக்ல சொல்ல போறது இல்லை. கர்த்தர் இங்க இருக்கிறது உண்மையானால் அவர் ஆட்டோமேட்டிக்கா நிரப்ப முடியும். மைக்ல எதுவும் நான் சொல்ல போறது கிடையாது. இனிமே எதுவும் கிடையாது. கர்த்தர் இங்க இருக்கிறது உண்மைன்னா அவர் நிரப்பட்டோம், அவர் நிரப்பட்டோம். கர்த்தர் இங்க இருக்கிறது உண்மைன்னா அவர் நிரப்பட்டோம். எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே உயிரோடு எழுந்து வந்தானே. ஒரே ஒரு வார்த்தையில யோர்தான் பின்னிட்டு போனது. ஒரே ஒரு வார்த்தையில செங்கடல் 2ஆ பிளந்தது. ஒரே ஒரு வார்த்தையில உலகத்தை தனித்தனியா பிரிச்சாரு. சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் வெளிச்சத்தையும் இருளையும் பிரிச்ச தேவனுக்கு நம்முடைய கவலைகளையும் போராட்டங்களையும் மாற்றுவதற்கு சாதாரணம் அல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. வெளிச்சம் எனக்குள்ள வரட்டப்பான்னு சொல்லுங்க. வெளிச்சம் எனக்குள்ள வரட்டும் சொல்லுங்க. இருள் வெளியே போட்டன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்ல அபிஷேகத்தினால் உங்களை நிரப்ப முடியும். பாருங்க, ஊழியத்தின் அழைப்புகளை மறுபடியும் உறுதிப்படுத்த முடியும். மறுபடியும் ஊழியத்திற்கான வல்லமைகளை கொடுக்க முடியும், வரங்களை கொடுக்க முடியும். பரமபிதா நம்மளை போஷிக்க முடியும். மறுபடியும் நல்லா சேர்ந்து சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. ஏசப்பா இருள் போட்டோம், வெளிச்சம் உள்ள வரட்டும், இருள் வெளியே போகட்டும், உள்ள வரட்டும் சொல்லுங்க. முடிந்தவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கண்ணீர் விட்டு கேளுங்க. வெளிச்சம் உள்ள வரட்டும். வெளிச்சம் என்ன நிரப்பட்டும், வெளிச்சம் என்ன நிரப்பட்டும், வெளிச்சம் என்ன நிரப்பட்டும், வெளிச்சம் என்ன நிரப்பட்டும். அந்த ஆச்சரியமான ஒளி என்ன நிரப்பட்டும், ஆச்சரியமான ஒளி என்ன நிரப்பட்டும். விசேஷமான வரங்களினால் கர்த்தர் நிரப்புவீராக, விசேஷமான வரங்களினால் கர்த்தர் நிரப்புவீராக. இங்க இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்னு சொன்ன உடனே பிசாசு நடுங்கணும். ஊழியத்தின் வல்லமைகளை கொடுங்க, வரங்களை கொடுங்க.
அப்பா நிரப்பங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. சேர்ந்து கேளுங்கம்மா. நிரப்புங்க. நிறைய பேர் அழுறத பார்க்க முடிகிறது, கண்ணீர் விடுகிறத பார்க்க முடிகிறது. நீங்க சொல்ல பாருங்க. நீங்க இதன் பிரகாரம் கான்சென்ட்ரேட் பண்ண கர்த்தர் உங்கள் சொந்த கவலைகளை மாற்ற முடியும், சொந்த போராட்டங்களை மாற்ற முடியும், உங்கள் கவலைகளை கர்த்தர் மாற்ற முடியும். சேர்ந்து சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு முறை கடைசியாய் சொல்ல போகிறோம். இந்த இடம் அதிரத்தக்கதாய் சொல்ல போகிறோம். பிசாசுடைய சாம்ராஜ்யங்கள் அதிரத்தக்கதாய் சொல்ல போகிறோம். இந்த இடம் அசையணும் அப்படி சொல்ல போகிறோம். நீங்க சொல்ல பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடி நிரப்பும். நீங்க சொல்ல பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடி நிரப்பும். கடைசி 30 வினாடிகள் நம்ம சொல்ல போகிறோம். 2 கரங்களை மேல உயர்த்தி, எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்கணும். இது சாதாரணமானவருக்கு கொடுக்கப்படுகிற கணம் கிடையாது. சாதாரணமானவருக்கு கொடுக்கப்படுகிற கணம் கிடையாது. ஒரு நாள் மேகங்கள் சூழ, எக்காலங்கள் முழங்க, சீக்கிரமாய் உலகத்துக்கு வரப்போகிறவரை வணங்கி கொண்டிருக்கிறோம். சாதாரணமானவரை வணங்கலப்பா, சாதாரணமானவர்களை 2 கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், 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 நீர் பரிசுத்தர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நீங்க உயர்த்த பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வெட்கப்படுறதுக்கு இடம் கிடையாது, வெட்கப்படுவதற்கு இடம் கிடையாது. ஆவியானவர் உள்ள வந்தாச்சு. அவருக்கு கொடுக்க வேண்டிய சகல கணத்தையும் கொடுத்து தான் ஆகணும். வெட்கப்படுவதற்கு இடம் கிடையாது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஊழியத்திற்கு தேவையான வல்லமைகளை, ஊழியத்திற்கு தேவையான அபிஷேகங்களை கர்த்தர் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார் பாருங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நல்ல கைகளை தட்டி ஒரு முறை அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம். வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம். இருள் எங்களை விட்டு வெளியே போகட்டும், வெளிச்சம் எங்களுக்குள்ள வரட்டும். இருள் வெளியே போவதாக, வெளிச்சம் உள்ள வரட்டும், வெளிச்சம் உள்ள வரட்டும். நல்ல அபிஷேகத்தினால், தாளந்துகளினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. அபிஷேகத்தினால் நிரப்புங்க, தாளந்துகளை நிரப்புங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தேவன் இங்க இருக்கிற பிள்ளைகளை கொண்டு உலகத்தை அசைப்பீராக. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளை கொண்டு இந்த கர்த்தரை ஆண்டவர் அசைப்பீராக. இங்கிருந்து எழுப்புதல் பரவட்டும், இங்கிருந்து அக்கினி பரவட்டும், இங்கிருந்து மேகங்கள் சூழ என் ஆண்டவர் தகப்பனே ஒரு அபிஷேகத்தை கொடுத்து நிரப்புவீராக. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஜீசஸ். எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா. நாங்கள் இனி இருளில் நடக்க போறது கிடையாது. எங்கள் சொந்த பிரச்சனைகளை குறித்து நாங்கள் கவலைப்பட போறது கிடையாது. எங்கள் தேவன் எங்களை போஷிக்கட்டும். உலகத்தின் தகப்பனே செய்யும் பொழுது பரமபிதா அதை காட்டில் நிறைய செய்வீரப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனி எங்களுடைய கான்சென்ட்ரேஷன், இனி எங்களுடைய நோக்கம் எல்லாம், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் எல்லாம் இயேசுவுக்காக ஏதாவது செய்வது மாத்திரம்தான். என் வாழ்க்கையின் நோக்கம் எல்லாம் ஊழியம் செய்வது மாத்திரம்தான். என் வாழ்க்கையின் நோக்கம் எல்லாம் ஆத்துமாக்களுக்காய் திறப்பில் நிற்பது மாத்திரம்தான். என்னை நம்பி எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா செய்ய போகிறேன். இனிமே என்னை ஆண்டவர் பார்த்துக்கொள்ளும், என் குடும்பத்தை பார்த்துக்கொள்ளும். யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என் குடும்பத்தை பார்த்துக்கொள்ள மாட்டீரா? என்னுடைய கவலைகளை பார்த்துக்கொள்ள மாட்டீரா? கர்த்தர் என்னை உங்க பக்கம் திருப்பி, கர்த்தர் என்னை உங்க பக்கம் திருப்பி, திறப்பின் வாசலுக்கு நேராய், தகப்பனே ஊழிய வாஞ்சைக்கு நேராய், ஆத்தும பாரத்துக்கு நேராய் எங்களை நடத்துவீராக. உங்களுடைய பொறுப்புள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.